பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்தில் ஆன்லைன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. நாம் அதை வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இதை யார் சொன்னது என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தான். இந்த மாலை நேரத்தில் ஆசா சொன்ன வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வசனத்திலே 1-2 காரியங்கள் அதற்கு முன்னதாக ஆசா தேவனிடத்திலே ஜனங்களிடத்திலும் சொன்னதான வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா ராஜா தேவனுக்கு அவருடைய பார்வைக்கும் செம்மையானவனாய் வாழ்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் அபியாயுடைய மகன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு ராஜ பதவியிலே இருந்தபடியால் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததான யுத்தத்தின் நாளிலே ஜனங்களை அவன் கூடி வர செய்து ஜனங்கள் பயந்திருந்தபடியினாலே அவன் சொன்ன வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவன் இவ்விதமாய் பயந்திருக்கிற நேரத்தில் வேத வசனத்தின்படி அதே 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகவே இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அதற்கு கீழாக வாசிக்கும் போது, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கலக்கத்தின் நேரத்தில் தான் தேவன் அவளோடு சொன்ன ஒரு வார்த்தை: நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு பலன் உண்டு என்று ஆசா சொன்ன வார்த்தையினாலே அந்த ஜனங்களை என் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசியாகிய ஒனோமின் தீர்க்க தரிசனத்திலே கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளையும் யூதா பெண்ணின் தேசத்தின் அனைத்திலும் எபிரேமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்திலே முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவன் பலிபீடத்தை புதுப்பித்தபடியாலே ஆண்டவர் அவனுடைய வார்த்தைக்கு, அவனுடைய வாக்குக்கு, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்திற்கு அவனுடையவும் ஆசா ராஜாவுடைய அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? ஒன்று, அதே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது ஆசாதன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதையும் என்று
தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஆகவே மனுஷன் மேற்கொள்ள விடாதபடி தேவன் அவர்களை தைரியப்படுத்தினார். ஆசா அவை தைரியப்படுத்தி அந்த ஜனத்தை யுத்தத்தில் இருந்து விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனை நோக்கி ஆசா ஜெபித்தான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். அவன் தேசத்தை விடுதலையாக்கினார். தேசம் அதே 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்துக்குள்ளே 35 ஆண்டு வரையிலும் யுத்தம் இல்லாதிருந்தது, சமாதானம் இருந்தது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களிலே நிறைந்திருந்தது. அவர்களை ஆண்டவர் திறப்படுத்தினார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது ஒருவேளை நீங்கள் திடனற்றவர்களாய், ஒருவேளை நெகிழ்ந்த கரங்களோடு, கவிழ்ந்த எண்ணங்களோடு, நொறுங்கின இருதயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் வர வேண்டும் என்றால் நீங்கள் திடப்பட வேண்டும், ஆண்டவரிலே பலப்பட வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையினால், இந்த வசனங்களினால் உங்களையும் கேட்கிற எல்லா மக்களையும் என் ஆண்டவர் திடப்படுத்துவார். ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு ஆசா தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட போது அவனை ஸ்தோத்திரம் கைவிடாதபடி அவனையும் அவனுடைய ஜனத்தையும் நீர் காத்து கொண்டது போல, இன்றைக்கும் இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த ஸ்தோத்திரம் கூப்பிடுதலை கேட்டு அவருடைய இக்கட்டுகளில் இருந்து, அவருடைய பாரங்களில் இருந்து, அவருடைய வேதனைகளில் இருந்து அவர்களை விடுவித்து காத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.